ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் கேமராவில் பதிவான விலங்குகள் செஞ்ச ரொம்பவுமே தரமான சம்பவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்பத்தோட வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த இந்த ஃபேமிலிக்கு வீட்டு வாசல்லையே பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்திருக்கு. 16 அடி மலைப்பாம்பு ஒன்று அவங்க வீட்டு கூரையில இருந்து வீட்டு முன்னாடி இருந்த மரத்துக்கு மெதுவா ஊர்ந்து போகுது. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு முன்ன இப்படி ஒரு காட்சியை பாக்குறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருப்பாங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ரோட்ல இருந்த மேன்ஹோல்ல இருந்து வினோதமான சத்தம் வந்ததால அதை திறந்து பார்த்திருக்காங்க. உள்ள எக்கச்சக்கமான வௌவால்கள் இருந்திருக்கு. ஒருவேளை பேட்மேன் உள்ள வேலையா இருக்காரோ என்னவோ. நீர் யானைய பார்த்ததும் அது பக்கத்துல போட்டை ஓட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த நீர் யானை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் மிஸ்ல அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க. காட்டுக்கு நடுவுல போற அமைதியான ரோடு ஒண்ணுல வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு எங்கிருந்தோ வந்த மான் ஒண்ணு ஒரு கார் மேல ஜம்ப் பண்ணி ரோட கிராஸ் பண்ணி போகுது. நல்ல வேளையா மானுக்கோ காருக்கோ எதுவும் ஆகல. சோஷியல் மீடியாவில் சோலோ கேம்பிங் வீடியோஸை நிறைய பார்த்து நானும் போறேன்டா சோலோ கேம்பிங்னு நட்ட நடு காட்டில் போய் டெண்டை போட்டு தூங்கியிருக்காரு. காலையில் எழும்பி டெண்டை ஓப்பன் பண்ணா டெண்டுக்கு வெளியே கரடி ஒன்று வெல்கம் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் அரைகுறையா டெண்டை மூடிட்டு உள்ளேயே பதுங்கி இருக்காரு. ராத்திரி வீட்டு முன்னாடி நிப்பாட்டின காரை காலையில ஓபன் பண்ணி பார்த்திருக்கிறாரு. உள்ள 8 கால் பூச்சி ஒண்ணு ராத்திரி ஃபுல்லா கார்ல ஒரு இடம் விடாம மொத்தமா வலை பின்னி காரை அதோட வீடாவே மாத்தி இருக்கு. இந்த வயசான பாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க செல்லப்பிராணி அவங்க பக்கத்துல வந்து அவங்கள மோந்து பாக்குது. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க கிட்ட செல்லப்பிராணியே கிடையாது. இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததும் பக்கத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்து அது கரடின்னு தெரிஞ்சதும் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு போறாங்க. காட்டுப்பகுதிகளில் இருக்கிற சாலைகள்ல இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சைக்கிள்ல மெதுவா போறது கொஞ்சம் ஆபத்தானது. அதுக்கான காரணம் இதுதான். எப்ப எங்க இருந்து அடி விழும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த பாம்பு எப்படி இந்த ஃபேன் மேல ஏறுச்சுன்னு தெரியல. ஆனா அதுல இருந்து கீழே இறங்க முயற்சி பண்ணும்போது ஃபேன் பிளேடால தொடர்ந்து அடி வாங்குது. ஒரு கட்டத்துல அடிச்ச அடியில ஃபேன்ல இருந்து தெரிச்சு போய் விழுது. இங்க காட்டுப்பண்ணி ஒண்ணு தன்னோட குட்டிகளோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கு. அது என்னமோ டேபிள புக் பண்ணது மாதிரி ஒரு டேபிள்ல ஏறி அதுல இருக்கிற ஃபுட்டை ஸ்மெல் பண்ணுது. ஃபுட்டு நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சதும் டேபிள் மேல போட்டிருந்த ஷீட்டை இழுத்து ஃபுட்டை எடுக்க ட்ரை பண்ணுது. அமெரிக்காவின் புளோரிடா சதுப்பு நிலங்கள் அதிகமுள்ள ஒரு மாகாணம். இங்க பாம்பு, முதலை, புழு, பூச்சிகள்னு ஈரமான சூழல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் அதிகமா இருக்கும். புளோரிடால வாழ்ற ஒருத்தர் அவரோட ஷூவை நைட் வீட்டுக்கு வெளியே போட்டிருக்காரு. காலையில அந்த ஷூவோட கண்டிஷனை பாருங்க. ஒரு பெரிய மரவட்டை காலனியே அவரோட ஷூல தஞ்சம் புகுந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் இருந்து தொடர்ந்து பொருட்கள் காணாம போனதால ஒருத்தர் அவரோட வீட்டுல செக்யூரிட்டி கேமராவை பொருத்தி இருக்காரு. கேமராவை மாட்டின சில நாட்கள்லயே திருடனை கேமரா கேப்சர் பண்ணிருக்கு. இங்க ஒரு ஃபேமிலி கடல்ல போட்டிங் போகும்போது ஒரு ராட்சத ஆமை ஒண்ணு அவங்க போட் பக்கத்துல வந்திருக்கு. அத அவங்க வீடியோ எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பிரம்மாண்டமான ஆமை அவங்கள கடிக்க ட்ரை பண்ணுது. காட்டுக்குள்ள கேம்பிங் போனவங்க பெரிய மலைக்கு நடுவுல டென்ட் போட்டிருக்காங்க. மழை ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைச்சு டென்ட் போட்டா இங்க அதை விட பெரிய பிரச்சனை டென்ட்டுக்கு வெளியே வந்து நிக்குது. டென்ட்ல விழுற தண்ணீரை நக்கி குடிக்கிற இதுங்க டென்ட்டுக்குள்ள பாய ரொம்ப நேரம் ஆகாது. காட்டெருமைகள் கூட்டமா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது சில கார்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவுல சிக்கி இருக்கு. வேகமா போன காட்டெருமைகளால கார்களுக்கு சின்ன சின்ன சேதமும் ஆகியிருக்கு.
இங்க ஒருத்தர் கேஷுவலா நடந்து கடைக்கு போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த வழியா பறந்து போன புறா ஒண்ணு வேகமா வந்து அவர் மேல மோதுது. நல்ல வேளையா யாருக்கும் எதுவும் ஆகல. மனிதர்கள் காட்டு விலங்குகள் அதுங்களோட இயற்கையான சூழல்ல எப்படி வாழும்னு பார்க்க காட்டுக்குள்ள சஃபாரி போற மாதிரி இங்க சில சிங்கங்கள் மனிதர்கள் அவங்களோட இயற்கையான சூழல்ல எப்படி வாழ்வாங்கன்னு பார்க்க நாட்டுக்குள்ள சஃபாரி வந்திருக்கு. விளையாடி பொம்மை வின் பண்ற மெஷின்ல கஷ்டப்பட்டு விளையாடி வின் பண்ணா உள்ள இருந்து பூனை ஒண்ணு வெளியே வருது. இவ்வளவு நேரம் மெஷினுக்குள்ள நல்லா உறக்கத்தை போட்டுட்டு அவர் போட்ட பொம்மை தன் மேல விழுந்ததால தூக்கத்துல இருந்து எழும்பி வெளியே வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த பூனை. போட்டை பார்த்ததும் வேகமா ஓடி வந்து தண்ணியில குதிச்ச இந்த கரடி தொடர்ந்து அந்த போட்டை துரத்த தொடங்குது. அந்த வெயிட்டான உடம்ப வச்சுட்டு போட்டுக்கு ஈக்குவலா ஓடி வந்தும் அதால போட்டை பிடிக்க முடியல. நியூயார்க்கோட சப்வே ட்ரெயின் ஒன்னுல பெரிய பாம்பு ஒண்ணு சீட்டுக்கு சீட் தாவி ஊந்து போய்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரும் இது ஏதோ தினசரி வாடிக்கை மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. கடல்ல டைவிங் போன இவரை இந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்ணிருக்கு. அவர் மேல் நோக்கி நீந்த தொடங்கினதும் இவனை நம்மால சாப்பிட முடியாதுன்னு பிளான்ல இருந்து பின்வாங்கி கீழே போய் ஒளிஞ்சிக்குது. இந்தியாவோட சாலை ஒண்ணுல போய்கிட்டு இருந்த இந்த வண்டிய ரோட்டோரமா எதையோ பார்த்ததால நிப்பாட்டுறாங்க. திடீர்னு ரோட்டோரமா இருந்த புதர்ல இருந்து ஒரு புலி ஆக்ரோஷமா ரோட்டுக்கு வருது. சரியா கவனிச்சிங்கன்னா அந்த வழியா போன பைக்கை குறி வச்சுதான் அது வெளியே வருது. ஆனா பைக் வேகமா போயிட்டதால அந்த கோபத்தை இந்த வண்டி மேல திருப்பி அக்ரஸிவா முன்னாடி வருது. தன்னோட வீட்டு கூரையில ஆந்தை ஒண்ணு நின்னதை பார்த்து எக்ஸைட் ஆகி வீடியோ எடுக்க ட்ரை பண்றாரு. இதை கவனிச்ச அந்த ஆந்தை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டியாடான்னு அவரை போட்டு அடின்னு அடிக்குது. சீனாவின் பரபரப்பான சாலை ஒன்றுல நூற்றுக்கணக்கான பாம்புகள் ஒரே நேரத்துல கூடியிருக்கு. இனப்பெருக்கம் பண்ண உகந்த சூழல்ல சில குறிப்பிட்ட இனங்களை சேர்ந்த பாம்புகள் இப்படி கூட்டமா ஒரே இடத்துல சேர்ந்து இனப்பெருக்கம் பண்றது உண்டு. ஆனா சமூக பொறுப்பே இல்லாம இப்படி ரோட்ல பண்றது யாருக்குமே நல்லதில்ல. கடல்ல சர்ஃப் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திமிங்கலம் ஒண்ணு குறுக்க வருது. வாகனங்கள் போய்கிட்டு இருந்த சாலையில வந்த ஒரு கூட்டம் வாத்துக்கள் திடீர்னு ரோட்ல நின்ன BMW காரை சுத்த தொடங்குதுங்க. சுத்து போடுறதுன்னா இதுதான் போல. ராத்திரி நேரம் பசியோட இருந்த யானை ஒண்ணு அந்த பக்கமா இருந்த வீட்டோட கிச்சன்ல ஓட்டை ஒண்ண போட்டு கிச்சன்ல இருந்து அதுக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடுது. இவர் சமைக்கிற ஸ்மெல்லால அட்ராக்ட் ஆன இந்த காட்டு பண்ணி அந்த சரிவுல இருந்து அப்படியே அந்த கூரை மேல குதிச்சு சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.